ஹாய், இன்றைக்கி ரோட்டுக்கடை காளான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோஸ் பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதில் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கடையில் எண்ணெய் சூடுபடுத்திக்கின்னு போண்டா மாதிரி இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போண்டா வெந்த உடனே தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின உடனே இது மாதிரி 1-2 பிச்சு வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து கலந்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்த போண்டாவை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.